கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபத்தோடு நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சேனைகளின் கர்த்தாவே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் உடைய வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பான நேயர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் அவற்றை ஆண்டவர் பூர்த்தி செய்யும்படியாய், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, முடிவான நிகழ்ச்சிகள். நம்பிக்கை நம்மை உயிருடன் வைத்திருக்குமானால், அதாவது கிறிஸ்துவின் வருகை மட்டும் அந்த நம்பிக்கை நாம் காத்து கொண்டு அதன்படி நாம் ஜீவித்திருப்போமானால் நிச்சயமாகவே அவருடைய வருகையில் ஒரு மேலான நிலையை நாம் அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தெளிவற்ற ஆசையாக அல்ல, நமக்காக கிரியம் செலுத்த இயேசுனுடைய மீட்பு நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், முதல் தடவை என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சித்த ஆண்டவர் இரண்டாவது முறை ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்னை அந்த கடைசி மட்டும் நான் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டனாக இருக்கும் பொழுது என்னை நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாதென்றும் நாம் நம்ப வேண்டும். அதே போல அவர் மீண்டும் என்னை அழைத்து செல்வதற்காக வருகிறார் என்ற நம்பிக்கையோடும் உறுதியான அந்த சிந்தையோடும் இருக்க வேண்டும். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு பேசிய பொழுது, அவர்கள் சீஷரிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் வழியிலே அவர்கள் பேசி கொண்டிருந்த காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல, நாம் நித்திய ராஜ்யத்திற்கு சேரும் பொழுது நம்முடைய விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பாவமான உலகத்திலிருந்து, இந்த வேதனையான, இந்த துக்கமான, இந்த பாரமான, இந்த கண்ணீரான வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு முற்றிலுமாக வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு, இதற்காக அல்லவா நான் கிறிஸ்துக்காக காத்திருந்தேன் என்று சொல்லி அந்த விசுவாச நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அவற்றை நமக்கு மாற்றி கொடுப்பார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகை பற்றிய நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய வருகைக்கான காரியங்களை குறித்து. இவற்றை நான் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவானவர் வரப்போகிறார், அவர் எனக்காக வரப்போகிறார், என்னை மாத்திரமல்ல எனக்காக தம்முடைய ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு செல்ல வருகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனித வாழ்விலும் வரலாற்றிலும் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு முடிவை நோக்கி செல்கின்றது என்கிறார் ரோயின்ஹோல்ட் நெய்பர் என்பவர். இப்படியே எழுதுகிறார், மனித வாழ்விலும் வரலாற்றிலும் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு முடிவை நோக்கி செல்கிறது என்றார். அப்படின்னா ஒரு முடிவு தேவைப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு காலம் நாம் சோர்ந்து போய், எவ்வளவு காலம் துன்பங்களை அனுபவித்து, எவ்வளவு காலம் நாம் இந்த உலகத்தில் கஷ்டங்களை அனுபவித்து, சோதனைகளை அனுபவித்து எவ்வளவு காலம் வாழ வேண்டும், இன்னும் எவ்வளவு காலம் இது இருக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சமீபமாக இருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி. அப்படியானால் இந்த துன்பங்களுக்கும் ஒரு முடிவு காலம் இருக்க போகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டி ஆண்டவர் தம்முடைய மக்களை தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு செல்கிறார். அப்படியானால் துன்பங்களை அனுபவித்தவர்களுக்கு மோட்சமும், அதாவது பாவத்தில் விழுந்து கிடந்த மக்களுக்கு எரிநரகமும் அவர்களுக்கு முடிவாக காணப்படும். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 வழிகள், ஒன்று குறுகலான பாதை, இன்னொன்று விசாலமான பாதை. குறுகலான பாதை அது ஆரம்பத்திலிருந்து வேதனையும் பாடுகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும், முடிவிலே அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசாலமான பாதை ஆரம்பத்திலிருந்தே பெரும் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் முடிவிலே அது மரணத்திற்கு கொண்டு செல்லும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சீக்கிரமோ தாமதமோ முடிவு நிச்சயம். நாம் காத்திருக்கிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது
அந்த முடிவு எப்படிப்பட்டதாக எது என்பது கிறிஸ்துவாகிய நமக்கு தெரியுமே தவிர, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியுமே தவிர, காத்து கொண்டிராத மக்களுக்கு அவர் வருகையின் முடிவு என்ன என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி பவுலார் சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியுமா? நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அஞ்ஞானிகள், தேவனை அறியாத மக்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றைய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படின்றால் ஒருவர் மரித்தாலும் அவர்களுக்காக நாம் துக்கிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால் ஏன் என்றால், கிறிஸ்துவானவர் திரும்ப வரும்பொழுது அவர்கள் உயிர்த்தெழுவார்களே. ஆகவே உயிர்த்தெழக்கூடிய அந்த மக்களுக்காக அவர்கள் நித்திரை அடைந்திருக்கும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஏன் துக்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் எழுதுகிறார், 2 காரியங்கள் நிச்சயம். ஒன்று வருமான வரி, அடுத்தது மரணம். எல்லாரும் வரி கட்டுகிறார்களோ இல்லையோ, ஆனால் எல்லாரும் மரிப்பார்கள். மரணம் என்பது ஆதி தம்பதிகள் மூலமாக இந்த உலகத்தில் பிரவேசித்தது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரணத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சிலர் சீக்கிரமாக மரிக்கலாம், சிலர் தாமதமாக மரிக்கலாம். ஆனால் எல்லாரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மரணத்தை சந்திக்காதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சற்றும் வளைந்து கொடுக்காத ஒரு எதிரி எது என்றால் அது மரணம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதை சொல்லிவிட்டு வராது, ரகசியமாக வரலாம், எதிர்பாராத வண்ணத்தில் வரலாம். அப்படிப்பட்ட இந்த எதிரி நம்முடன் ஒப்பந்தம் செய்வதோ, நம்மை சிறைப்பிடிப்பதோ, சரணடைய செய்வதோ கிடையாது. நீ ஏதாவது பண்ணே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் நம்மை துன்புறுத்துவதில்லை. நம்மை தன்னிடத்தில் சரணடைய வைப்பதும் கிடையாது. அதே போல நாம் நொறுங்கிவிடும் வரை நம்மை தாக்கும். இந்த எதிரியை தேடி பிடித்து நம்மால் கொல்லவே முடியாது. இவற்றை ஆண்டு அடக்கி கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொல்லலைன்னா நடக்காது. அது நமக்குள் இருக்கிறது. தேவனும் நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கையில் ஜீவனும் மரணம் வெவ்வேறு விதங்களில் கலக்கப்பட்டு ஒரே கலவையாக இருக்கிறது. ஜீவனம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ஜீவன் நாம் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுற, தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது அந்த ஜீவன் நமக்கு தரப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த காலம் வரை நாம் வாழலாம். ஒருவேளை நமக்கு என்ன நேரிட்டாலும் அதன் மூலமாக கிறிஸ்து என்னை ஏன் இவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. 1 பேதுரு 1:13 கடைசி பாகத்தில், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் சீக்கிரத்தில் 2வது முறை. அப்பொழுது கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய், ஏனென்றால் அந்த கிருபை மீண்டுமாக நம்மிடத்தில் செயல்படுகிறது. அப்படின்றால் இன்னும் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த கிருபை செயல்படாது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்லும் பொழுது அந்த கிருபை நமக்கு பயனுள்ளதாக காணப்படுகிறது. பூரணம் என்பது முடிவு வரை என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 24:13 ஆண்டவர் சொல்றார், முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. மத்தேயு 10:22 ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது அந்த 24 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 6லிருந்து 12 வரைக்கும் ஆண்டவர் அந்த வேதனைகளை பட்டியலிட்டு காட்டுகிறார். இதெல்லாம் வரும். இந்த வேதனைகளெல்லாம் தாங்கி ஜெயித்து நான் வெற்றி பெற்றவனாய் இருக்கும் பொழுது அந்த 13 சொல்றார், முடிவு வரைந்தோ நிலை நிற்பவனே, ஜெயங்கொள்ளுபவனே என்னுடைய பரதேசில் இருப்பான் என்று வெளிப்படுத்தல லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொன்னது போல நமக்கு சொல்லுகிறார் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் முடிவு வரைந்தோ நிலைத்திருக்க வேண்டும். அதாவது சோதனைகளை சகித்தவனாக, சோதனைகளை வென்றவனாக, சோதனையிலிருந்து ஜெயித்தவனாக
காணப்படும் பொழுது எனக்கு அந்த முடிவு ரட்சிப்பு கிடைக்கும். பாவத்திலிருந்து ரட்சிப்பு இரண்டாவது முறை அல்ல, வேதனையிலிருந்து ரட்சிப்பு இரண்டாவது முறை காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களே பவுலார் இப்படியே சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை பவுலார் சொல்லுகிறார். அப்படினால் அவருடைய வாழ்க்கையில் அவர் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் மரண தருவாயில் அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கீடு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் தம்முடைய ராட்சியத்தோடு வரும்பொழுது அதை எனக்கு கொடுப்பார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும் என்று அவ்வளவு உறுதியோடு சொல்கிறார். விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்றால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருந்தேன் என்று பவுலார் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தையும் போராடினேன். எத்தனை பாடுகள்! இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடி வாங்கினார் வாரினால். ஆனால் பவுலார் 5 முறை அடி வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கை வெளிப்படுத்தார் தன்னுடைய மரண தருவாயில். இரண்டாம் நம்பிக்கை அசாதாரணமானது. இயற்கையில் வரலாற்றில் இவற்றை பார்க்க முடியாது. இரண்டாம் வருகை நமக்கு முக்கியமான நம்பிக்கையாக உள்ளது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் பட்ட பாடுகள் போதும், வேதனைகள் போதும், உபத்திரவங்கள் போதும், இந்த வாழ்க்கையில் நாம் துக்கித்து கொண்டிருக்கிற காலங்கள் போதும், இனியும் சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறப் போகிறது. இறுதி நம்பிக்கை அவற்றை பகிர்ந்து கொள்ளுதல். என்ன அந்த இறுதி நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார். அது நிமித்தம் விசுவாசத்தில் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துனுடைய வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அவர் வரும்பொழுது தம்முடையவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இதுதான் நம்பிக்கை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுலார் இப்படியே சொல்றார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். நம்மிடம் உள்ள நாம் சம்பாதித்து சாதிக்கிற எல்லாம் நம் மரணத்தோடு முடிந்து விடுகிறது. ஒருவேளை சிலர் தங்களுடைய பெயருக்கு முன்பதாக தங்களுடைய பட்டத்தை வரிசையாக அந்த ஏபிசிடி அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாங்க. அதுவும் இருக்காது. சிலர் நிறைய வீடுகளை கட்டி நிறைய கார்களை வைத்து கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் கிறிஸ்துக்குள் இருக்கலாம். ஆனால் அந்த சொத்துக்கள் யாவும் அவர்களோடு கூட வருவதில்லை. பரலோக ராஜ்யத்திற்கும் அந்த சொத்து சேருவதில்லை. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் எதை வேண்டுமானாலும் இந்த சொத்துக்களை அனுபவிக்கலாம். ஆனால் இங்கு நாம் தங்கி கொண்டிருக்கிறோம். அப்படின்றால் வேதத்தில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று தங்குமிடம், இன்னொன்று வாசஸ்தலம். தங்குமிடம் என்றால் தற்காலிகமானது, வாசஸ்தலம் என்று சொல்லும் பொழுது நிரந்தரமாக வாழக்கூடியது. அப்படின்னா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கும் பொழுது யோவானின் சீடர்கள் 2 பேர் என்ன செய்தார்கள் என்றால் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று. அப்படின்னால் தேவன் தங்கியிருந்ததும் தற்காலிகமான இடமே, நீங்களும் நானும் தங்கியிருக்கிறது தற்காலிகமான இடமே. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அல்லது நிரந்தரமான ஒரு வீட்டை ஆண்டவர் பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் தங்குபவர்கள்தான் வாசம் செய்யக்கூடிய மக்களாக காணப்படுவார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோட கூட என்ன செய்வார்? கூட கொண்டு வருவார். நம்மிடம் உள்ள நாம் சம்பாதித்த எல்லா காரியங்களும் அழிந்துவிடும். அழியாத ஒரு ராட்சியம், பரலோக ராட்சியம். அந்த ராட்சியத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார் என்று பவுல் கூறுகிறார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? காயின் முதல் உலகின் திரள் கொலைகள் செய்தவன் வரை
சோதோமின் ஓரின சேர்க்கை வெறியின் முதல் கலிபோர்னியாவில் மஞ்சள் பத்திரிகை ஆசிரியர் வரை, கிறிஸ்துவை ஈட்டியால் குத்தினவன் முதல் ஜான் ஹஸ்ஸை கொளுத்தி என்ன செய்தார்கள் என்றால் தீ வைத்தவன் வரை, முதல் பாவம் செய்த ஆதாம் ஏவாள் முதல் பாவம் செய்ய போகிற கடைசி குமாரன் வரை இது என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு பாவிக்காகவும் கிறிஸ்துவானவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீதியுள்ள தேவன் பாவத்துக்கு கொடுத்த விலை கிரயம் அல்லது அந்த தண்டனை கிறிஸ்துவானவர் அடைந்தார். ஒரு பாவமும் விடப்படவில்லை. எல்லாருடைய பாவமும் கிறிஸ்துவேல் சுமக்கப்பட்டது. சுமக்கப்பட்ட அந்த பாவ பாரத்தை அவர் தூக்கி சுமந்து கொண்டு சென்றார். ஆனால் அவர் சிந்தின இரத்தத்தினாலே அந்த பாவமெல்லாம் பாவக்கரைகள் எல்லாம் கழுவப்பட்டு எல்லாரும் பாவம் செய்யாதவர்கள் போல கிறிஸ்துவுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்று கிறிஸ்து அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அந்த பாவ கரைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவ சிந்தனைகளும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் இயேசு தண்டனை பெற்று அனுபவித்தார். ஒவ்வொரு அடியும் அந்த வாரினால் அடிக்கும் பொழுது 3 கயிறுகள் சித்தப்பட்டு அதில் ஆணிகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு அதில் அடிப்பார்கள். அடிக்கும் பொழுது அந்த முதுகில் அந்த சதையோடு கூட பின்னி வெளியே வருமா. இதனால் எப்படிப்பட்ட அடியை அவர் வாங்கியிருக்கிறார், எவ்வளவு காயப்பட்டிருக்கிறார், ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறார், முட்கிரீடம் சூட்டினார்கள். நீங்களும் நான் அனுபவிக்க தண்டனை கிறிஸ்துவானர் அனுபவித்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நித்தியராட்சியில் சேர்வதற்காக இவ்வளவு பாடுகளையும் கிறிஸ்துவானர் உங்களுக்காக எனக்காகவும் பட்டிருக்கிறார். செலக்டட் மெசேஜஸ் என்ற புத்தகத்தில் 343வது பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, கல்வாரியில் கிரயம் செலுத்தப்படாத எந்த பாவத்தையும் மனிதன் செய்ய முடியாது. அப்படின்றால் கிரயம் செலுத்தப்பட்டது எதற்காகவோ அந்த பாவத்தை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் மீறி பாவத்தை செய்வோமானால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நாம் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மையும் உயிர்த்தெழ செய்வதாக அவர் வாக்குரைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அவர் வரப்போகிறார், மரித்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அழுவாதீங்க, துக்கிக்காதீங்க, அவநம்பிக்கையோடு இருக்காதீங்க, அஞ்ஞான மார்க்கத்தை போல இருக்காதீங்க, அவநம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். காரணம், கிறிஸ்து வரும் பொழுது அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விடமாய் நாம் யாவரும் மேங்களோடு கூட அவரோடு கூட சேர்வோம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் பவுல். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை பவுலார் கொடுக்கிறார். கிறிஸ்துவானது நம்பிக்கையின் மார்க்கமாக இல்லாவிட்டால் அந்த மார்க்கத்தால் பயனேதும் இல்லை. எப்படி குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் குடும்பம் சரியாக நடத்த முடியாதோ, எப்படி வேலை செய்கிற இடத்துல நம்பிக்கை இல்லாமல் வேலை செய்ய முடியாதோ, அதே போல நம்முடைய மார்க்கத்திலும் நம்பிக்கை இல்லாவிட்டால் நாம் இந்த மார்க்கத்தில் சரியான பாதையில் செல்லவே முடியாது. ஏனால் வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு எவ்வளவு ஒரு உரிமைத்துவம் கொடுக்கப்படுகிறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்மில் ஒன்றுமே இல்லை, நாமும் ஒன்றுமே இல்லை. காரணம், நல்ல வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, நல்ல செயல் ஏதாவது செய்ய வேண்டும், மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டும், அந்த செயலை அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்கள் என்று செய்வதை விட மற்றவர்கள் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் அதை செய்ய வேண்டும். அப்போது நாம் பேசும் வார்த்தைகளை மற்றவர்கள் நம்புவார்கள். பேசுகிறான், செய்கிறான், அவன் செய்கிறான், பேசுகிறான் என்று மற்றவர்கள் அதை நம்ப முடியும். அன்பான சொற்களை பேசுவதோடு அன்பான செயல்களை செய்வதும் முக்கியமானது. அதனால் நம்மில் பெரிய மாற்றம் நிகழக்கூடும். நம்பிக்கையின் தேவன் ரோமர் 15:13 பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று பவுலார் சொல்லுகிறார். அப்படின்னால் பரிசுத்தாவின் பலத்தினால தான் இந்த நம்பிக்கை நமக்கு பெறுகிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார். அப்படின்னால் நம்பிக்கை பெருகினால் மாத்திரமே
விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகினால் மாத்திரமே சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து காப்பாராக. டிசைர் ஆஃப் பேஜஸ் என்ற புத்தகத்தில் 25வது பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, நமக்கு பங்கில்லாத அவருடைய நீதியில் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவருக்கு பங்கில்லாத நம்முடைய பாவத்தால் அவர் குற்றவாளியாக்கப்பட்டார். அவருக்கு ஜீவனை நாம் பெறுவதற்கே, அவருக்குரிய ஜீவனை நாம் பெறுவதற்கே நமக்குரிய மரணத்தை அவர் பெற்றார். எனவே அவரே நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். தீமைகளில் மிக மோசமானது நம்பிக்கையாகும். ஏனெனில் மனிதன் துன்பம் அனுபவிக்கும் காலத்தை அது நீட்டுகிறது என்றால் ஃப்ரெட்ரிக் நெய்ட்சே என்பவர் இதை எழுதுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். தீமைகளில் மிக மோசமானது நம்பிக்கை, ஏனெனில் மனிதன் துன்பம் அனுபவிக்கும் காலத்தை அது நீட்டுகிறது என்கிறார் ஃப்ரெட்ரிக் நெய்ட்சே. ஏனால் மோசமானது ஒன்று, தீமையில் மோசமானது நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் தீமை செய்ய முடியாது, அல்லது நாம் தீமை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு நம்பிக்கை கிடையாது. பவுலோ நம்பிக்கை தேவனிடமிருந்து ஒரு அன்பாலும் இரக்கத்தாலும் நம்பிக்கையில் பெருகுங்கள் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறார். இவர்கள் சொல்லும் இந்த 2 நிலைகளில் ஒன்றில் ஒவ்வொரு மனிதனும் இருப்பான். இடைப்பட்ட நிலை ஒன்று கிடையாது. ஜீவன் அல்லது மரணம், மகிமை அல்லது வெட்கம், நம்பிக்கை அல்லது சோர்வு, ஏதாவது ஒன்று தான். கிறிஸ்து வரும்பொழுது 2 பிரிவு மாத்திரமே இருக்கும். ஒன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னொருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு பிரிவினர் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்தில்லாத மக்கள், இன்னொரு பிரிவினர் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களாக காணப்படுவார்கள். பாவமும் பாவியும் தீமையும் ஒரு நாள் முழுவதும் அழிக்கப்பட்டு போகும். நாம் பாவத்தை தெரிந்து கொண்டால் நாமும் பாவத்திலே அழிவோம் என்பது நிச்சயம். இயேசுவை தெரிந்து கொண்டால் நாம் நம்புவோம், நாம் தப்புவோம், தேவனோடு பரதேசில் நித்திய காலமாய் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை வேதம் நமக்கு கொடுக்கிறது. த கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 299 அம்மையார் எழுதுகிறாங்க, மீட்பின் வேலை முடிப்பதற்காக கிறிஸ்து மகிமையான சத்தியங்களில் ஒன்று அவர் வருகிறார். இது வேதத்தின் மகிமையான சத்தியங்களில் ஒன்று. மரண பள்ளத்தாக்கில் அலைந்து திரிய மக்களுக்கு இந்த வருகை செய்தியின் மகிழ்ச்சி தரும் நம்பிக்கை உள்ளது. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். தம்முடையவர்களை அழைத்து செல்லவே அவர் வருகிறார். 2ஆம் வருகையின் செய்தியை பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் முடிவு கிறிஸ்துவின் வருகை. அவர் வருகையில் அவருக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள், இதோ இவரே தேவன் இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூர்ந்து மகிழ்ச்சிடுவோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் சேர்ந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து நித்திய காலமாய் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மடுமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்து கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரோக்கியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வேலைகளையும், உங்களுடைய வருமானங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.